அது ஒரு அழகிய கிராமம். அந்த கிராமத்தில் திறமை வாய்ந்த புலவர் ஒருவர் தன் குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தார். சில மாதங்களுக்குப் பிறகு அவரது குடும்பம் வறுமையின் பிடியில் சிக்கியது. மேலும் இதிலிருந்து மீள்வதற்கு என்ன செய்வதென்று புலவர் யோசித்துக் கொண்டிருந்தார். புலவரின் நிலையை பார்த்த அந்த கிராமத்தின் தலைவர் புலவரிடம் சென்று, நம் நாட்டின் அரசன் புலமையுற்ற புகழ்பெற்ற புலவர்களுக்கு கேட்கும் பரிசினை கொடுக்கிறார். அந்த பரிசினையை பெறுவதற்கு நீயும் முயற்சிக்கலாம் என்று கூறினார். இது சரியான தருணம் என்று கருதிய புலவரும் மன்னரை பார்க்க அரண்மனை நோக்கி பயணித்தார். மன்னரை பற்றியும் அவரது ஆட்சி பற்றியும் புகழ்ந்து பாடினார். மன்னர் மகிழ்ந்து பாடி முடித்ததும் அரசர் மகிழ்ச்சியுடன் அமர்ந்தார். மன்னர் மகிழ்ந்து புலவரின் பேச்சில் மகிழ்ந்து அமர்ந்த அரசர் புலவரிடம், உனக்கு என்ன பரிசு வேண்டுமோ கேள் என கூறினார். புலவரும் இது போன்ற வறுமை எப்பொழுதும் என் குடும்பத்தை பாதிக்க கூடாதென்று யோசித்தார். பின்னர் அரண்மனையில் ஒரு சதுரங்க பலகை இருப்பதை பார்த்தார். அரசே, எனக்கு பெரிதாக எதுவும் வேண்டாம். அங்கே சதுரங்க பலகை ஒன்று இருக்கிறதல்லவா, அதில் உணம் கட்டத்தில் ஒரு நெல்மணியை வைத்து பின் ஒவ்வொரு கட்டத்திற்கும் அதனை இரட்டிப்பாகினால் அதை தக்க பரிசாக ஏற்றுக்கொள்வேன் என்று கூறினார். மன்னர் புலவரை பார்த்து, நெல்மணிகள் போதுமா? தங்கம், வைரம் போன்ற விலை உயர்ந்த பொருட்கள் வேண்டாமா என்று கேட்டார். புலவரோ, அரசே, எனக்கு இவ்வளவு மட்டும் போதும் என்று கூறிவிட்டார். பொன்னோ பொருளோ கேட்பார் என எண்ணியிருந்த அரசனும் புலவனை எள்ளி நகையாடி சரியென கூறிவிட்டார். பின்னர் அரசர் அரண்மனை சேவகர்களிடம் புலவர் கேட்ட நெல்மணிகளை எடுத்து வாருங்கள் என்று கட்டளையிட்டார். சேவகர்களும் சதுரங்க பலகையில் புலவர் கூறியபடியே நெல்மணிகளை சதுரங்க பலகையின் மேல் அடுக்கினர். உரமாம் கட்டத்தில் ஒன்னில் கோந்தியா சீய, அனந்த கட்டத்தில் ஈசி கட்டத்தில் 4, 4ஆம் கட்டத்தில் 8 என நெல்மணிகளை அடுக்கினர். தத்தம் கட்டத்தில் வந்தபோது நெல்மணிகளின் எண்ணிக்கை 5, 12 என ஆனது. 20ஆம் கட்டத்தில் வந்தபோது நெல்மணிகளின் எண்ணிக்கை 5, 28 என அதிகரித்தது. பாதி தூரம், அதாவது 38வது கட்டத்தை அடைந்த போது நெல்மணிகளின் எண்ணிக்கை 48 ஆக பெருகியது. விரைவில் நெல்மணிகளின் எண்ணிக்கை கோடியாக தாண்டியது. இதனால் அரசன் தன் ராஜ்யம் முழுவதையும் அந்த புத்திசாலி புலவரிடம் இழக்கும் நிலை ஏற்பட்டது. புலவரின் புத்தி சாதுரியத்தையும் தான் செய்த தவறை உணர்ந்த அரசர் புலவரிடம் மன்னிப்பு கேட்டார். இந்த ராஜ்யத்தை ஆள்வதற்கு என்னை விட இந்த புலவருக்கு அதிக திறமை உள்ளது என்று சபை முன்கூறிவிட்டு அரசர் பதவியை புலவரிடம் ஒப்படைத்தார். நீதி, கூட்டுப்பலனின் பெருக்கத்தை எப்பொழுதும் குறைத்து மதிப்பிடக்கூடாது.